ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிலரது வாழ்க்கையில் சொந்தங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பை காணிச்சு அந்த சொந்தங்கள் நம்மக்கிட்ட அன்பாக இல்லாமல் இருக்கும்போது அந்த அன்பை எதிர்பார்த்து அது கிடைக்காத பட்சத்தில் கலங்கி போய் இருக்கிற உங்களுக்கான ஒரு வீடியோ தான். சொந்தங்களின் அன்பை எதிர்பார்த்து நிற்கவே நிற்காதீங்க. வாங்க, இப்படி எதிர்பார்த்து நின்று ஏமாற்றப்பட்டு இருக்கிறவங்க இப்படி நடந்தால் கண்டிப்பாக உங்கள் சொந்தம் உங்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்காமலே வருவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சில சொந்தங்கள்கிட்ட எவ்வளோ தான் அன்பை நம்ம காணிச்சாலும் அவங்க நம்மக்கிட்ட எதிர்த்து நிற்பாங்க. இப்படி எதிர்த்து நிற்கிறவங்களே ஒரு காலகட்டத்தில் உங்களை எதிர்பார்த்து நிற்கிறது தான் கடவுள் உங்களுக்கு தரக்கூடிய பெரிய பம்பர் பரிசு அப்படின்னே சொல்லுவேன். அது மட்டும்தான் நீங்கள் உண்மையாக வாழ்ந்ததுக்கான அடையாளம். அதே போல் வாழ்க்கையில் எத்தனை பேரனாலும் எதிர்த்து நிற்கலாங்க, அது தப்பே இல்லை. ஆனால் ஒருக்கா வர யாரையுமே எதிர்பார்த்து நின்றாதீங்க. வாழ்க்கையில் எப்போவுமே தயங்கிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா ஒரு முறை நீங்கள் தோல்வி ஆனாலும் கண்டிப்பாக அடுத்த முறை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுவரை முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. மனிதனுடைய இயல்பான குணம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு உறவுக்கிட்ட ரொம்ப அன்பு காணிக்கிறது. அன்பு அவங்களும் நம்மக்கிட்ட காணிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நிற்கிறது. இப்படி உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட நீங்கள் அளவு கடந்த அன்பை காணிச்சிட்டு அவங்க அந்த அன்பை தருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நிற்கிறீங்களா? அங்கே பெரும்பாலும் அந்த அன்பு கிடைக்கலன்னா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஏமாற்றம் தான் கிடைக்கும் வாழ்க்கையில். உங்கள் உணர்வுகளை புரிஞ்சிக்க ஒருவர் இருந்தாங்கன்னா, அதே போல் உங்கள் வருகை எதிர்பார்த்து இருக்கிற ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, உங்கள் அன்பை புரிஞ்சிக்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, ஒருத்தங்களுக்காக உங்களே நீங்கள் மாற்றிக்கொள்ளது எந்த ஒரு தப்புமே இல்லைங்க. உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டவங்கிட்ட போய் உங்கள் நன்மையை ஷேர் பண்ணுங்க. அதே போல் உங்களை எதுக்கு எடுத்தாலும் வெறுத்து ஒதுக்குறவங்கக்கிட்ட நீங்கள் அமைதியாகவே இருங்க. எது இருந்தாலும் கடவுள் கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க. மனித வாழ்க்கைனா என்ன தெரியுமா? எதிர்பார்த்து காத்திருந்து அங்கே ஏமாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச வர சில டைம் சிலரது அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இதுதாங்க மனித வாழ்க்கை. தேடி சென்று அன்பை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு நாள் நினைக்காதீங்க. ஏன்னா அங்கே நமக்கு அவமானம் தான் கிடைக்கும். இதை புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் பிடிச்சவங்ககிட்ட தான் எதிர்பார்த்து நிற்க முடியும். அது நம்மக்கிட்ட ரொம்ப நேசித்தவங்ககிட்ட தான் எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்த்து நிற்க முடியும். எல்லாத்துட்டையும் போய் நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்த்து நிற்க முடியாது. இப்போ ஒரு நாள் பிச்சை எடுக்கக்கூடாது. அதே போல் அக்கறை யார்கிட்டையும் கேட்டு பெறக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம கேட்டு பெற்றுக்கிட்டோன்னா லாஸ்ட்டில் நமக்கு இறுதியில் கிடைக்கிறது என்ன தெரியுமா? ஏமாற்றம் தான். இறுதியும் ஒருத்தங்கக்கிட்ட எந்த அளவு சண்டை போடுதோ அந்த அளவு அவங்கக்கிட்ட அன்பை எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். அன்பை எதிர்பார்க்கறதுனால தான் சிலவங்கக்கிட்ட சண்டை போடுவாங்க. ஏன் என்கிட்ட அன்பாக இல்லை அப்படின்னு சொல்லி. இதை சில உறவுகள் புரிஞ்சிக்காமல் வாழ்க்கையில் பிரிஞ்சு போகிற உறவுகள் நிறையவே இருக்குது. வாழ்க்கையில் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது. யாருக்கும் நம்ம பாரம் இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி மன நிறைவோடு நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை அழகாக மாறும். ஒருத்தங்க அதிகார குரலோடு உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா, அப்போ அவங்கக்கிட்ட அடிபணிஞ்சு போகாதீங்க. அதே போல் ஒருத்தங்க உங்களை தரம் தாழ்த்தி பேசுகிறாங்களா, அவங்க முன்ன தலை குனிஞ்சு ஒரு நாள் நின்றுடாதீங்க. ஆணவத்தோடு ஒருத்தங்க உங்கள்கிட்ட அதிக அளவு பதில் கேட்குறாங்களா, அப்போ அவங்கள அலட்சியப்படுத்துங்க. ஏன்னா அலட்சியமாக பேசுங்க. இது தப்பே கிடையாது. கனிவான ஒரு வார்த்தை கல்லையும் கரைச்சிருங்க. அதே போல் இனிமையான ஒரு வார்த்தை வாழ்க்கையில் இன்பத்தை வர வைக்கும், இரும்பையும் வளைச்சி விடும். வாழ்க்கையில் அன்பை மட்டும் விதைங்க. அது பல மடங்கு பெருசாகி உங்கள் வாழ்க்கையில் திருப்பி பல 100 மடங்கு நமக்கு கிடைக்கும். அன்பு இல்லாத இடத்துல வாழதை விட, அதாவது எங்கே அன்பு இல்லாதவங்ககிட்ட போய் அன்பை தேடி நிற்கிறத விட தனிமை சிறந்தது. உறவு முறைகள்கிட்ட அந்த அன்பு கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப அன்பை கொட்டி கொடுத்துருது. அந்த அன்பு திருப்பி அவங்க நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அவங்க தராத பட்சத்தில் மனசு உடஞ்சி போகும். ஏன்னா அங்கே நம்ம ஏமாற்றப்படுவோம். நம்மக்கிட்டேருந்து அன்பை எல்லாம் பெற்றுக்குவாங்க. நல்ல ஹெல்ப்பெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப்பை நம்ம அவங்களுக்கு பண்ணுவோம். லாஸ்ட்டில் அவங்களும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தாங்க இருக்கிறது இல்லை.
இந்த உலகத்தில் பல உறவு முறைகள் இப்படி தான் இருக்குது. அதனால உங்களுக்கு உங்ககிட்ட யார் அன்பாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அன்பாக இருங்க. மனிதனுக்கு மனிதன் குணநலங்கள் மாறும். இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால இவங்க எப்போவுமே நம்மக்கிட்ட அன்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் யாரையும் கணக்கு போட்டுறாதீங்க. நண்பருக்கு முன்னால் அன்பை காட்டுங்க. வயதில் முதியவர் முன்னாடி பணிவை காட்டுங்க. ஆனால் எதிரி முன்னால் எப்போவுமே துணிச்சலாக இருங்குங்க. உங்களை நம்ப வச்சு ஏமாற்றம் செய்த துரோகிக்க முன்னாடி வாழ்ந்து காணிங்கன்னு சொல்லுவேன். வாழ்க்கையில் ஞானம் உள்ளவர்கள் அன்பை எதிர்பார்க்குறாங்க, விரும்புகிறாங்க. அன்பு உள்ளவங்க ஞானத்தை விரும்புகிறாங்கங்க. இதுதான் உண்மை. வாழ்க்கையில் அளவுக்கு மீறி பார்த்தவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அளவுக்கு மீறி அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப அன்பை கொடுத்துருப்பாங்க. இது உண்மைதானே? ஒரு ஆண் அமைதியில் காட்டக்கூடிய அன்பை விட ஒரு பெண் கோபத்தில் காட்டுறது தான் ரொம்பவே இந்த உலகத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. உண்மையான அன்பை அடிக்கடி எதிர்பார்த்துருக்கிற இதயம் ஏமாற்றப்படும். ஆனால் யாரையுமே ஏமாற்றிருக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப மரியாதை நடக்கிறாங்களா அவங்கள தேர்ந்தெடுங்க. ஏன்னா அன்பை விட மனுஷனுக்கு மரியாதை மிகவும் மிக முக்கியம். ஒருத்தங்க கிட்ட உங்களுக்கு திடீர்னு அன்பு நிறைய கிடைக்குதா, அதை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இவங்க லாஸ்ட் வரை நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லைங்க. அவங்களுக்கு தேவை எப்போ முடியுதோ நம்மளை கொண்டு, அந்த தேவைகள் எப்போ முடியுதோ அப்போவே அவங்க நம்மளை கலத்தி விட்டுட்டு இடையிலே போயிடுவாங்க. திடீர்னு ஒருத்தங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்பி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க காரியத்துக்காக நம்மக்கிட்ட தேவைக்காக நம்மக்கிட்ட அன்பை காமிச்சிருப்பாங்க. அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு அவங்க உண்மையாக அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவைகள் முடிஞ்ச பிறகு நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்ககிட்டலாம் போய் சொல்லுவாங்க. நம்ம ஏமாற்றப்படுவோம். அதனால லாஸ்ட்டில் திடீர்னு இடையில ஒரு அன்பு ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னா அவங்கள நம்பி வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் ஷேர் பண்ணுவது நம்ம வாழ்க்கைக்கே நமக்கு சூனியம் வைக்கிறது மாதிரி. அதனால எல்லார்த்திட்டையுமே எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையான அன்போடு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட உங்கள் அன்பை விதைக்க மறக்காதீங்க. அதே இது உங்கள்கிட்ட யாருமே அன்பாக இல்லாமல் உங்களை மரியாதை இல்லாமல் அதாவது மதிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்கள் கால் செருப்பை வர கலத்தி போடாதீங்க. நீங்களே ஒருக்கா யோசித்து பாருங்களா, ஒருத்தங்க கிட்ட ரொம்ப அன்பை எதிர்பார்த்து சொல்லி பார்ப்போம். ஆனால் அவங்க நமக்கு அன்பு தர மறுத்தாங்கன்னா கொஞ்ச நாள் போன பிறகு அந்த எதிர்பார்ப்பு கம்மியாயிரும். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்க நம்மளை புரிஞ்சு நமக்கான ஒரு அன்பை தராத பட்சத்தில் இந்த எதிர்பார்ப்பு கம்மியாகி ரொம்ப எதுவுமே சொல்லாமல் ஷேர் பண்ணாமல் அமைதியாக நம்ம விலகி வருவோம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு உறவுகிட்ட போய் ரொம்ப அன்பாக இருப்போம். அந்த அன்பை அவங்க நம்மளுக்கு தருவாங்க அப்படி சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆனால் அங்கே ஏமாற்றம் வரும்போது மனசு உடையும். இதில் என்ன கற்றுக்கோன்னா நம்மளாவே இருக்கணும். யாருடைய அன்பையும் எதிர்பார்த்து நிற்காதீங்க. ஏமாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அதுக்கு பிறகு இப்படி ஏமாற்றப்பட்டவங்க திருப்பி வருவாங்க எப்போ அப்படின்னா நம்மளை கொண்டு ஏதாவது தேவை இருக்கும்போது வருவாங்க. தேவைக்காக தேடும் உறவை ஒருபோது நாடாதீங்கன்னு சொல்லுவேன். அவங்கள விட்டு விலகி வாங்க. விலகி நீங்கள் நீங்களாகவே இருங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்கும். அடுத்தவங்க அன்பை எதிர்பார்த்து மனசு உடைஞ்சி உங்கள் மனசை காயப்படுத்தி உங்கள் நிம்மதியை இழந்து நிற்பீங்க. யாருடைய அன்பையும் எதிர்பார்க்காதீங்க. குறிப்பாக எதிர்பார்ப்பை குறைக்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், சந்தோஷமாக மாறும். இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் நீங்கள் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.